அமையப்போகுது. மீண்டும் இதே மத்திய அரசு, மோடி தலைமையிலான மத்திய அரசு மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்தால் என்ன நடக்கும் என்பதை உங்களுடைய கற்பனைக்கே விட்டுவிடுகிறேன். இந்த 10 ஆண்டு காலத்தில் என்ன நடந்தது என்பது நாம் அனைவரும் அறிந்தது. வெறும் இன வெறுப்பும், வெறுப்புணர்ச்சியை தூண்டி, மத உணர்ச்சியை தூண்டி அந்த ஆட்டுக்குட்டி தின்று முடிச்சு இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. வெகு விரைவில் ரெட்டை இலைக்கும் ஆப்பு வைக்கிறதுக்கு ஆட்டுக்குட்டி ரெடியாக இருக்கு. அந்த ரெட்டை இலையை தின்னு முடிச்சுட்டு இந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுது, எங்களுடைய வெற்றி சின்னமான விவசாய சின்னத்தை பறிச்சிருக்கு. இது இந்திய தேர்தல் ஆணையமான ராஜீவ் குமாருக்கு நாங்கள் மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்றோம். எவனே தெரியாத ஒரு லெட்டர் பேடு கட்சி, ஒரு பைத்தியக்காரன், ஒரு மென்டல், ஒரு அரலூசு 71 ஓட்டு வாங்கியிருக்காங்க. பைத்தியம் மாதிரி அவனே போய் நின்று அவனுக்கு ஓட்டு போட்டு 71 ஓட்டு வாங்கியிருக்கான். அவன் கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆகுது. அவனை கூப்பிட்டு வந்து கர்நாடகாலேருந்து கூப்பிட்டு வந்து நீ வந்து அகில உலக கட்சின்னு பதிவு பண்ணு, நாங்கள் உங்களுக்கு விவசாய சின்னத்தை தூக்கி கொடுக்குறோம். ஏற்கனவே விவசாய சின்னத்தை மங்களா கொடுத்தாங்க. நாங்கள் உயர் நீதிமன்றம் போனோம். இல்லை, நாங்கள் ஏற்கனவே பிரிண்ட் அடித்து மிஷின் எல்லாம் சொருவிட்டோம், அதனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னாங்க. இதே போன நாடாளுமன்ற தேர்தல் 2019. அடுத்தது இப்போ இந்த 2024 சின்னமே இல்லை, நாங்கள் தூக்கிட்டு போய் இன்னொருத்தர் கொடுத்துட்டோம். கேட்டால் அவர் முன்னாடியே வந்துட்டாரு. முன்னாடியே வந்திருந்தாலும் 3 வருஷம் இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கணும். அந்த கட்சி சார்பா முன்னாடியே வந்திருந்தாலும் அந்த கட்சிக்கு உண்டான வாக்கு விழுக்காடு இருக்கணும். நாங்கள் 7 விழுக்காடு வாக்குகள் வச்சிருக்கோம். இவ்வளவும் தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சு அதான் அப்ப ஆட்டுக்குட்டி பாஜக யார் கூட கூட்டணி வச்சிருக்கு? SBI பேங்க் கூட கூட்டணி வச்சிருக்கு, இந்திய தேர்தல் ஆணையம் கூட கூட்டணி வச்சிருக்கு, NIA கூட கூட்டணி வச்சிருக்கு, இந்த மாதிரி பல தேர்தல் கமிஷன் மேல கூட்டணி வச்சிருக்கு. இந்த மாதிரி மத்திய சுயசார்பு உள்ள நிறுவனங்கள் மேலெல்லாம் கூட்டணி வச்சு இந்த தேர்தலை அவங்க வராங்க. ஆனா